Praise God, Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இந்த ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் வாரத்திற்காக எல்லாரும் அழைக்கிறேன். Greetings in the matchless name of the Lord and Savior Jesus Christ. Hallelujah. Praise God. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அந்த வேளையில். Hallelujah. Praise God, Jesus Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். Father, we thank you Lord. Father, we thank you Lord. நன்றி அப்பா, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி. எங்களோடு நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே அப்பா, நீர் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா பரிசுத்தரே, நல்லவரே, வல்லவரே, இரட்சகரே, மீட்பரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அதற்காக நன்றி ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. கடந்த வாரம் முழுதும் கர்த்தாவே எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கூட தேவரீர் அப்பா நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். நிறைய பேர் அப்பா சுகவீனம் பலவீனமாக இருந்தார்கள் அப்பா. இன்றைக்கு கூட கர்த்தாவே தேவரீர் அவர்கள் எல்லாம் அப்பா சபையை கர்த்தாவே அப்பா கர்த்தாவே அட்டன் செய்ய நீர் கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவர். துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். இதோ கர்த்தாவே இந்த நாள் உடைய கருத்தில் கொடுக்குறோம். ஆராதனை வேலை முழுதுமாக கர்த்தாவே அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். எங்களுக்கு கற்றுத்தாங்க, போதித்தலுங்க. முழு மனதோடு இருதயத்தோடு ஆராதிக்க, பலத்தோடு ஆராதிக்க எங்களுக்கு பலத்தை தாங்கண்டவரே கர்த்தாவே. தேவரீர் உடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் நடக்க அப்பா நீர் கிருபை தாங்க, வழிநடத்தி பலப்படுது. வராதங்களாருக்காக ஜெபிக்கிறோம், வந்து சேர நீர் கிருபை தாங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். Jesus God. Hallelujah. நம்ம ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை காக்கிறார், அவருடைய கரங்களால் நம்மை பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, அவர் காத்திடுவார் என்றென்றைக்குமே. ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை.
வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பி ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் என்றைக்கும் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே, நல்லவரே வல்லவரே. ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம், ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். லெட்ஸ் பிரைஸ் காட், லெட்ஸ் ரைஸ் அப் அண்ட் ஸ்டாண்ட். ஆண்டவரே கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. Hallelujah, Jesus Lord. கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறோம், கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறோம். Trust in the Lord, trust in the Lord. Hallelujah. நான் கர்த்தரை நம்பி ஜீவிப்பேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான். I will trust in the Lord. கர்த்தரை மட்டுமே நான் நம்பி ஜீவிப்பேன் என்கிறான். Hallelujah. ஆண்டவர் கைவிடாத தேவன். Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த வாரத்தில் நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. நிறைய பேர் முடியாமல் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஜுரம் கோல்டுன்னு சொல்லி அவர்களுக்கு எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். ஆனால் இந்த நேரத்தில் கூட நம்மை சுகபத்திரமாக பாதுகாத்து ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, தேவரீர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் காக்கும் கரங்கள் நம்மை காக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாதுகாக்கும் தேவனாய் இருக்கிறார், கிருபை உள்ளவராய் இருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சகர், மீட்பர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, தேவரீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை துதியுங்கள், என்னாலும் துதியுங்கள், எப்பொழுதும் துதியுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் நாவில் ஆண்டுடைய துதிகள் எப்பொழுதும் இருக்கட்டும். Let there be worship in your tongue and in your mouth. Hallelujah. Glorify the Lord always. Hallelujah. கர்த்தரையே ஆராதியுங்கள், உயர்த்தி பிடியுங்கள். Hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவே, அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah.
கர்த்தர் காக்க வல்லவராய் இருக்கிறார். He is mighty to save. Hallelujah. கர்த்தர் காக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. அவரோடு இருக்க அவர் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. கர்த்தரை விட்டு நாம் விலகி போகும் பொழுது அவரால் நம்மை காப்பாற்ற முடியாமல் போகிறது. நம்மை தேடி வருகிறார், ஆனால் நம்மை சில நேரங்களில் நாம் விலகி போவதால் அவர் நம்மை காப்பாற்ற முடியாமல் போகிறது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, கோழி தன்னுடைய சிறு குழந்தைகளை அது எப்படி பாதுகாக்கிறதோ தன்னுடைய சட்டைகள் கீழே. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. தன்னுடைய கழுகு தன்னுடைய சிறு குழந்தைகளை, தன்னுடைய குஞ்சுகளை அழகாக பாதுகாக்கிறது. பனி, வெயில் எது வந்தாலும் அதற்கு தெரிவதில்லை. ஏனென்றால் அது கீழ்ப்படிந்து தன்னுடைய தாயின் அரவணைப்பில் நிற்கிறது, தன்னுடைய பெற்றோரின் அரவணைப்பில் நிற்கிறது. ஹல்லேலூயா. அதை போல நாமும் ஆண்டவருடைய அரவணைப்பில் நாம் இருந்தால், if you are in God's hands, if you are in God's hands, hallelujah, கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். ஆண்டவரை எப்பொழுது நம்பி ஜீவியுங்கள். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அவரே துதிப்பது, அவரே ஆராதிப்பது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் ஆராதனை நாயகனாய் இருக்கிறார். கர்த்தரை ஆராதனை நாயகனாய் இருக்கிறார். ஆண்டவரை என்னாலும் துதியுங்கள், போற்றி துதியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பது, துதிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இங்கு இந்த பூமியில மட்டும் இல்லை, பரலோகத்திலும் அதை தான் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஒருவாட்டி என் மனைவி கேட்டுக்கொண்டிருந்தார்கள், என்னை பரலோகத்தில் ஆராதிக்க போகிறோம், அதற்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், நாள் ஃபுல்லா என்ன பண்ணுவோம் அப்படின்னு. நாள் ஃபுல்லா ஆண்டவர் முகத்தை பார்த்து கொண்டு அவரை ஆராதிப்பது தவிர நமக்கு வேற சந்தோஷம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும். ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும்
நாயகன் நீரே அப்பா. எங்கள் வாழ்நாள் முழுவதும் அப்பா கத்த ஆயுள் முடியும் வரை அப்பா தேவரே உம்மை துதிப்போம் ஆண்டவரே. பரலோகத்தில் வந்து நாங்கள் உம்மை துதிப்போம், ஆராதிப்போம், போற்றி துதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் நல்லவர், வல்லவர், சிறந்தவர், பரிசுத்தர் அப்பா கத்தாவே. ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஜீவனுள்ள தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. கர்த்தர் நல்லவர், அதிசயங்களை செய்பவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வழிநடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே நாம் நம்பி ஜீவிக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால வசனத்தில் நாம் பார்க்கிறோம், I am with you என்கிறார். I am always with you என்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கும் ஆண்டவர், நமக்குள்ளே வாசம் செய்யும் ஆண்டவர், நம் மத்தியில் வாசம் செய்யும் ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவிக்கிற ஆண்டவரே அப்பா பரிசுத்தரே, நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பினாலே தேவரீர் எங்களை விடாமல் காத்து வழிநடத்துகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரிதப்பா. Because of your love you have never let us Lord down. You are always with us அப்பா. உம்முடைய அன்பினால நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை வழி நடத்துறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. சகலத்தையும் படைத்தவர், உருவாக்கினவர் அப்பா கத்தாவே. தேவரீர் நீர் எங்கள் கத்தாவே, யூ ஆர் அவர் கிரியேட்டர். நீர் எங்களை சிருஷ்டித்தவர் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. அப்பா கத்தை உம்முடைய சாயலிலும் உம்முடைய ரூபத்திலும் எங்களை படைத்தவரே நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை உருவாக்கி இருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. அப்பா கத்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் பரலோக தேவனே ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ரமதோ சந்தர கபரி கபரதோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, இயேசு என்ற நாமத்தை உயர்த்தி பிடிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம் வாழ்க்கையில் உயர்த்தி பிடிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம், the name of the mighty Lord Jesus Christ. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் படைத்தவர் நீர்தான். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
Jesus Lord. Hallelujah. 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. Hallelujah. ஓ ரிபதரமரோபதோ சந்தரக்கபரே. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தரே. நல்லவர், சிறந்தவர், வல்லவர். Hallelujah. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். Praise the Lord. Hallelujah. கர்த்தரே துதியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். Hallelujah. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் அவர் ஒருவரே. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் யாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். Hallelujah. தாயின் கருவிலே உங்களை முன்குறித்திருக்கிறார். God has chosen you. Hallelujah. தாயின் கருவிலே உங்களை முன்குறித்து ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி உங்களை வழி நடத்த வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்க்கையில நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah. நீங்கள் நினைக்கலாம், நான் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று. கர்த்தர் நிறைய காரியங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார். Hallelujah. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற ஆண்டவர் சகலத்தையும் அறிந்தவர். Hallelujah. He knows everything even before he formed the earth. Hallelujah. உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற பணி அவருக்கு நன்றாக தெரியும். எதை செய்ய வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். Hallelujah. உங்களுக்காக சில காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். He wants you to do it. Hallelujah. உங்களை அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். Hallelujah. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. Hallelujah. முன்குறித்த ஆண்டவரே. Hallelujah. எங்களை முன்குறித்த ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. Hallelujah. கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் அவர் முன் குறித்தபடியே அவர் உங்கள் வாழ்க்கையில எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து காட்டுவார். Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள். Hallelujah. Jesus is our way. Jesus is our life. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழிகளில் நாம் பின்பற்றி வந்தால், Hallelujah, அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடந்தால் கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். Hallelujah. வாழ்க்கையில சிறப்பான காரியங்களை, சிறந்ததை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் முன்குறித்தபடியே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிறார். Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. ஆபிரகாம் கர்த்தரை நம்பி வந்தான். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆபிரகாமை மட்டும் ஆசீர்வதிக்கவில்லை, அவன் மூலமாக வந்த அனைத்து சந்ததிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். Hallelujah. அவர் சந்ததியில் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாமும் ஆபிரகாமின் சந்ததிகளாக மாறுகிறோம். Hallelujah. கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது விசுவாசத்தில், if you have faith in the Lord Jesus Christ, hallelujah, நீ விசுவாசிக்கும் பொழுது உன் வாழ்க்கை மாறுகிறது. ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, when you trust in the Lord, when you have faith in the Lord, hallelujah, வாழ்க்கை மாறுகிறது. நீ அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது
அது செயல்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறது எப்பொழுது? நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை என்றைக்குமே கைவிடாதீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மை வழிநடத்தும் ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஆண்டவரை நோக்கி மறுபடியும் நாம் ஒரு வாட்டி மறுபடியும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே என்ற பாடலை ஆண்டவரை நோக்கி பாடுவோம். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர், இந்த ஆராதனை வேலை முழுதுமாக நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை பிரகாரம் அப்பா நாங்கள் கீழ்ப்பணிந்து நடக்க எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. உண்மையே உயர்த்தி பிடிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் உண்மையே உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட சுகவீனம் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையாலே, ஹல்லேலூயா, வல்லமையுள்ள நாமத்தினாலே ஹல்லேலூயா ஜெபிக்கிறோம் இந்த வேளையில். ஹல்லேலூயா. எல்லா சுகவீனங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள், எல்லா சாபங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே சபித்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா தேவரே, இந்த நேரத்தில் கூட நிறைய பேர் சுகவீனம் பலவீனமாக இருக்கிறார்கள் அப்பா. கர்த்தாவே தேவரீர் அப்பா வியாதியுடன், கர்த்தாவே ஜுரம் ஃபீவர் என்று கர்த்தாவே தேவரீர் அப்பா நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நிறைய காரியங்களுக்காக கர்த்தாவே தேவரீர் அப்பா வருத்தத்துடன் இருக்கிறார்கள். உம்முடைய வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் இந்த வேலையில கூட அப்பா தேவரே. லெட் யுவர் ஹீலிங் ஹேண்ட் அப்பா கர்த்தாவே, உம்முடைய சுகமளிக்கும் கரங்கள் எல்லாரையும் தொடுவதாக ஆண்டவரே இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே கர்த்தாவே உயர்த்தி பிடிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே வார்த்தையினாலே கர்த்தாவே தேவரீர் அப்பா நீர் கர்த்தாவே எங்களை தொடுகிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய வல்லமையில நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே எல்லா வியாதிகள், எல்லா சுகவீனங்கள், பலவீனங்கள், கர்த்தாவே சாபங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ என்று சொல்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா வியாதியும் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா. அதிகாரம் கிடையாது ஆண்டவருடைய சரீரத்தில், உனக்கு அதிகாரம் கிடையாது. பிசாசே உனக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. வியாதியே உனக்கு அதிகாரம் கிடையாது. வியாதியே உனக்கு அதிகாரம் கிடையாது. வியாதியே உனக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. சுகவீனம் பலவீனம் உனக்கு அதிகாரம் கிடையாது. உனக்கு அதிகாரம் கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் த ரைட். வெளியே போ. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சுகத்தையும் பலத்தையும் தருகிற ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் சுகத்தோடும்
பலத்தோடும் இருப்போம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களுடைய சரீரத்தில் வாசம் செய்கிறீர். ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அதே போல் கர்த்தாவே தேவரீர் இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே ஃபினான்ஷியல் ப்ராப்ளங்களை கர்த்தாவே பண பிரச்சனைகளால் நிறைய பேர் நிறைய காரியங்களை மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள் அப்பா. பிசாசன சூழ்ச்சியால் மாட்டிக்கொண்டு அப்பா தேவரீர் அப்பா பல காரியங்களில் மாட்டிக்கொண்டு தேவரீர் அப்பா கர்த்தாவே கடன் பிரச்சனையிலே பல காரியங்களை மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. உண்மையை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே அப்பா. விடுதலை விடுதலை அப்பா கர்த்தாவே. டெலிவரன்ஸ் அப்பா கர்த்தாவே அப்பா. உம்முடைய வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையில நாமத்தினால் ஜெபிக்கிறோம். விடுதலை தாங்க அப்பா கர்த்தாவே அப்பா. எல்லா பண கஷ்டங்களை நீக்கி தேவரீர் அப்பா முழு விடுதலையை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பிசாசின் எல்லா கட்டுகளை உடைக்கிறோம் அப்பா. எல்லா சங்கிலிகளையும் உடைக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். we break all chains bondages of the devil Lord. hallelujah. பிசாசின் சூழ்ச்சிகள் பிசாசின் தந்திரங்கள் எல்லாவற்றையும் உடைக்கிறோம். எங்கள் குடும்பத்தை எங்கள் கர்த்தாவே சபைக்கு எதிராக எங்கள் நண்பர்கள் எங்கள் குடும்பம் எல்லாத்துக்கும் எதிராக கர்த்தாவே தேவரீர் இருக்கும் எல்லா சூழ்ச்சிகளையும் உடைக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே அப்பா. தேவரீர் நீர் அப்பா உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கர்த்தாவே தேவரீர். உம்முடைய கர்த்தாவே கரத்தின் பிள்ளைகள் நாங்கள் அப்பா கர்த்தாவே. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் கர்த்தாவே தேவரீர் ஊற்று நீர் தான் அப்பா. எங்களை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எல்லா ஆசீர்வாதத்தையும் உம்முடைய வல்லமையில நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. எல்லா சுகத்தையும் உம்முடைய வல்லமையில நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் இந்த வேளையில். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே தேவரீர். இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. உம்முடைய வல்லமையில நாமத்தினாலே கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Hallelujah. Praise God. Hallelujah. Praise God. Praise the Lord. Hallelujah. இந்த செப்டம்பர் மாதத்தில் வரவேற்கிறேன். நாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு தலைப்பின் கீழ் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு God will rejoice with you in love. கர்த்தர் உங்களோடு களி கூறுவார் அன்பில். அவருடைய அன்பினாலே உங்களுடன் களி கூற நம்முடன் களி கூறுவார். ஹல்லேலூயா. நாம் பார்த்து கொண்டிருக்கும் வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க வசனத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள், எவ்வளவு ஒரு ஆழ்ந்த சத்தியங்கள் இந்த வசனத்தில் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. நாம் போன வாரம் பார்த்த மாதிரியே இந்த வாரமும் the presence of God, கர்த்தர் உங்களுடன் தங்கி இருப்பார் என்ற வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம் இந்த வாரத்திலும் கூட. ஹல்லேலூயா. ஏனென்றால் போன வாரம் பழைய ஏற்பாட்டின் சில காரியங்களை பார்த்தோம். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இந்த டேபர்னாக்கிள் மற்றும் டெம்பிள், கர்த்தர் எப்படி இஸ்ரவேலர்களுடன் இருந்தார், எப்படி வழி நடத்தினார், அவர் என்னெல்லாம் செய்தார் என்றதை போன வாரம் நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் சர்வீஸ்ல நாம் பார்த்தது டு வேல்யூ த பிரசன்ஸ் ஆஃப் காட்.
கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்படி நம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை ஆங்கில சர்வீஸில், இங்கிலீஷ் சர்வீஸில் பார்த்தோம். இந்த வாரம் நாம் பார்ப்பது என்னன்னா, பீயிங் கான்ஷியஸ் ஆஃப் காட் இன் அஸ். அதாவது கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற சுய நினைவு நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடன் எப்பொழுதும் இருக்கிறார் என்ற சுய நினைவு நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சின்ன வயசுல இருட்டான ஏரியாவில் போயிருக்கீங்களா? ஒரு இருட்டான ஏரியா நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை தனியாவோ போயிருக்கீங்களா? அப்போ போகும்போது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம போகும்போது பின்னாடி யாரோ வர மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். திடீர்னு யாரோ பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். பார்த்தீங்களா? பயம், ஃபியர். ரைட். அது பார்த்தீங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இருதயத்தில் இமேஜினேஷனை உருவாக்கும். இல்லாத விஷயங்களை, ரைட்டாக நம்ம கான்ஷியஸ் என்ன பண்ணோம்னா, இல்லாத விஷயங்களை உருவாக்கி, இது அங்கே ஏதோ இருக்கிற மாதிரி, இங்கே ஏதோ இருக்கிற மாதிரி. அப்போ அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் த ஹோலி ஸ்பிரிட். நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் செய்கிறார் என்றால் நம்மளுடைய சுய நினைவு ஆண்டவருடைய வார்த்தை அல்ல. கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. பாருங்க, நம் வசனத்தை படிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பாருங்க, இதுல 2 காரியங்கள், இந்த வசனத்தில் 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் தேவனுடைய ஆலயம். ரைட். யூ ஆர் காட்ஸ் டெம்பிள். ரைட். இப்படி சொல்லல, அதாவது யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட், கர்த்தருக்கான ஒரு ஆலயம் நீங்கள் தான் என்று வசனம் சொல்லவில்லை. கர்த்தருக்கான ஒரு ஆலயம், ஆலயங்கள் இருக்கிறது, ஆனால் கர்த்தருக்கான ஒரு ஆலயம் நீங்க தான். you are one of the temple for God என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? God's temple. There is a great difference in the phrase. A temple for God சொல்றதுக்கும் God's temple சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஏன் சொல்றார் அப்படின்றது நான் பின்னாடி சொல்றேன். ரைட். கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது அதில் அவர் உரிமை எடுத்துக்கொள்கிறார். God's temple என்று சொல்லும் பொழுது அவர் இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் செய்ய வேண்டும் என்று அவர் உரிமை எடுத்துக்கொள்கிறார் ஆலயத்தில். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல 2 காரியங்களை சொல்கிறார். ஒன்று, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறார். இன்னொன்று, உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி வாசமாயிருக்கிறார். Because you are God's temple, God put His Spirit in you. Right? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருப்பதால் ஆண்டவர் அவருடைய ஆவியை நமக்குள்ளே வாசம் செய்ய வைத்திருக்கிறார். அவர் வாசம் செய்கிறார் என்பது அர்த்தம். ரைட். அப்போ கான்ஷியஸ் அப்படின்னா சுய நினைவு. நாம் எப்பொழுதும் நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் நாம் அந்த சுய நினைவோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, பெனி ஹின் சொல்லிட்டு ஒரு பெரிய ஊழியக்காரர் கேட்டா, அவருடைய ஒரு சில காரியங்கள் நான் படிக்கும் பொழுது, ஒரு சில காரியங்கள் நான் கேள்விப்படும்போது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என்ன அப்படின்னா, அவர் காலையில் எழுந்தவுடன் நம்ம எப்படி சாதாரணமாக நம்மளுடைய மற்றவங்கிட்ட பேசுகிறோமோ அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர்கிட்ட பேசுவார்.
குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கேன், எனக்கு வந்து போய் டிஃபன் சாப்பிட போகிறேன், இப்போ நான் போய் பல் தேய்க்க போகிறேன், நேற்று தான் நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு உரையாடல், எளிமையான உரையாடல், ஒரு நண்பருடன் செய்யும் உரையாடலை அவர் காலையில் எழுந்தவுடன், மாலையில் இருக்கும் பொழுது, நைட்டு படுக்கும் பொழுது இந்த உரையாடலை வைத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இப்படி நம்ம யாராவது பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? ஏதோ சம்திங் ராங்னு வச்சுப்போம். கரெக்டாக இல்லையா? ஆனால் யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இல்லை நம்ம கூட இருக்கிறாங்கன்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும் பொழுது தான் நம்ம வந்து அவங்களோட பேச முடியும். ஹல்லேலூயா. இல்லை நம்ம என்ன பண்ணுவோம்? யார்கிட்ட தனியாக பேசின்னு இருக்கீங்கன்னு கேட்டுருவோம். கரெக்டாக இல்லையா? ஆனால் அதை வைத்து ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் பரிசுத்த ஆவியானவருடன் இருக்கும் உறவு, அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி எழுதிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு ஏன் மறுபடியும் த பிரசன்ஸ் ஆஃப் காடை பற்றி பார்க்கிறோம் என்றால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் ஆலயத்தில் இருந்தார், உடன்படிக்கை பெட்டியில் இருந்தார், எங்கெல்லாம் உடன்படிக்கை போனதோ அங்கெல்லாம் கூட போனார், இதெல்லாம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஆலயம், ஒரு ஆலயம் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் அதை எதற்காகலாம் பயன்படுத்தினார்கள் என்று பார்த்தால், a place of worship, ஆராதனை செய்வதற்காக எல்லா ஜனங்களும், இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? எருசலேம் அந்த ஆலயத்திற்கு எல்லாம் ஆராதிக்க சென்றார்கள். ரைட்டா? வருஷத்துக்கு ஒரு அடி போவாங்க, மாதத்துக்கு ஒரு அடி போவாங்க, தினந்தோறும் போவாங்க சில பேர். இரண்டாம் காரியம் பார்த்தோம் என்றால், பலி கொடுக்க போவார்கள். பலி செலுத்தல், ஃபார் அ சாக்ரிஃபைஸ். ஆலயத்திற்கு எதற்காக பழைய ஏற்பாட்டில் சென்றார்கள்? பலி கொடுப்பதற்காக சென்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸ், கர்த்தருக்காக நான் செய்ய போகிறேன். பாவ பலியாக இருந்திருக்கலாம். பலிகளில் நிறைய பலிகள் ஆண்டவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். ட்ரெஸ் பாசிங்க்கு, சின்னுக்காக, இந்த மாதிரி நிறைய பீஸ்க்காக, தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் என்று பல பலிகளை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். இதற்காக ஆலயத்திற்கு பழைய ஏற்பாட்டில் சென்றார்கள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆலயத்திற்கு செல்லும்பொழுது முதலாவது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரை ஆராதிக்க சென்றார்கள். இரண்டாம் காரியம், ஆண்டவருக்கு பலி செலுத்த, பாவ நிவர்த்தி பெறுவதற்கு அவர்கள் ஆட்டுக்குட்டி இல்லை புறாக்கள் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். மூன்றாம் காரியம் சென்றார்கள் எதற்காக என்றால், கர்த்தரிடத்தில் பிரார்த்தனை செய்வதற்கும் ஜெபிப்பதற்கும், ஆண்டவரோடு டு கம்யூனிகேட் டு காட் அவர்கள் ஆலயத்திற்கு சென்றார்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது ஒரு பேரபிளை சொல்றார். என்ன சொல்றாரு? பேரபிள் இல்லை, பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே, ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், ஒரு மனிதன், ஒரு பணக்கார மனிதன் வந்து, ரைட்டா, பரிசேயர், ஒரு பரிசேயர் வந்து ஆண்டவரிடத்தில் லெங்க்தாக ஜெபம் பண்ணுறான், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுறான், சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுறான். ஆனால் இன்னொரு மனிதன் என்ன செய்கிறான்? ஒரு பாவி, ஒரு டாக்ஸ் கலெக்டர் தூரமாக நின்று ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபிக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இவன் வந்து தேவையில்லாமல் இருதயத்தில் இருந்து ஜெபிக்கல, அவன் ஏதோ ஒன்று லெங்க்தா ஜெபம் பண்ணுகிறான். ஆனால் இந்த மனிதன் அழுது ஒப்பு கொடுத்து, அவன் கிட்ட கூட வரல, தூரமாய் நின்று அழுது ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஜெபிக்கிறான் என்று. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கூட கம்யூனிகேட் பண்ணுவதற்காக, சரியா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடன் பேசுவதற்காக
ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரிடத்தில் சென்றார்கள், ஆலயத்துக்கு சென்றார்கள். அப்போ 3 காரியங்கள் சொன்னார். என்ன 3 காரியங்கள் சொன்ன? ஆராதிக்க சென்றார்கள், அப்புறம் பலி கொடுக்க சென்றார்கள், அப்புறம் கர்த்தருடன் பேசுவதற்கு ஜெபிப்பதற்கு சென்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இதற்கு தான் பழைய ஏற்பாட்டில் இந்த ஜனங்கள் ஆலயத்திற்கு சென்றார்கள். ஒரு சில பேர் தான், தாவீது போல ராஜாக்கள் ஒரு சில பேர் தான் என்ன அந்த ஆலயத்தில் கர்த்தருடன் அவருடைய பிரசன்னத்தில் வாழ்வதற்காக, பிரசன்னத்தில் இருப்பதற்காக விரும்பி ஓடினார்கள். ஒரு சில பேர் தான். ஹல்லேலூயா. வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் பாருங்க. எல்லாரும் இந்த 3 காரியங்களுக்கு ஒரு சடங்காக, ஒரு ட்ரெடிஷனாக, ஏதோ ஒன்று செய்யணுன்றதுக்காக அந்த ஆலயத்தில் போய் நின்றார்கள். ரைட்? இட் வாஸ் அ ட்ரெடிஷன். இல்லை, இப்போ சர்ச்சுக்கு போகிறேன்னா சாமி கண்ணு குத்திடுவார் என்ற அந்த ஒரு ஆட்டிடியூடில் எல்லாரும் என்ன செய்தார்கள்? போனாங்க. ஆனால் தாவீது போல மனிதர்கள், கர்த்தரை உண்மையாலே நேசித்தவர்கள், அவர்கள் அங்கே கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ்வதற்காக சென்றார்கள். ஹல்லேலூயா. Be conscious of the presence of God in you. இதுதான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். If you are not conscious of the presence of God, ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல், அந்த சுய நினைவு இல்லாமல் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் you are a dead soul. You are a dead soul. நீங்கள் மரித்து போனவர்கள். ஏனென்றால் உயிருடன் இருக்கும் ஆண்டவர் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. It is like a body not realizing a spirit inside. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்குள், நம் மத்தியில் தங்கி இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம், கிரேட்டஸ்ட் லவ் God showed எப்பன்னு பார்த்தீங்கன்னா யோவான் 1:14. ஹல்லேலூயா. யோவான் 1:14 படிங்க. பாருங்க, ஆண்டவரின் அன்பு, பெரிதான அன்பு நம் மத்தியில் இருப்பதுதான். ஹல்லேலூயா. படிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்கு மத்தியில், நமக்குள்ளே வாசம் செய்கிறார். யார் இவர்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்திற்கு அடையாளமாக இந்த பூமியில் வந்து மனிதர்கள் மத்தியில் தங்கினார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய அன்பினாலே தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, he was a temple on earth. அவர் இந்த பூமியில் ஒரு ஆலயமாக, மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்த தேவனாக, கடவுளாக அவர் வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக வந்தது எதற்காக என்றால் நம்மை காப்பாற்றுவதற்காகவும் நம்மை வழி நடத்துவதற்காகவும். ஹல்லேலூயா. ஆனால் அவர் ஒரு 3 காரியங்களை முக்கியமாக செய்கிறார். பாருங்க, God, ஆண்டவர் எதற்காக வந்தார் என்று மார்க் எழுதின சுவிசேஷம்
10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் படிங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக ஆலயமாக இந்த பூமியில் வந்தார்? அவரே ஒரு ஆலயமாக இருந்தார். He was the temple. அவர் ஏன் ஆலயமாக இருந்தார் என்றால், அவர் பணிவிடை செய்வதற்கு, மனிதனுக்கு பணிவிடை செய்வதற்கு ஆண்டவர் ஒரு ஆலயமாக வந்தார். மனிதனை எதற்காக மனிதனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும்? மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்தில் இருக்கும் மனிதர்களை காப்பாற்ற வேண்டும். பாவத்தில் விழுந்திருக்கும் மனிதர்களை, சாபங்களில் விழுந்திருக்கும் மனிதர்களை, வியாதியில் விழுந்திருக்கும் மனிதர்களை, இவர்களை மீட்க வேண்டும், இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஆலயமாக இந்த பூமியில் இறங்கி வந்தார். Hallelujah. The word came to this earth as a temple on earth. Hallelujah. வார்த்தை தேவனாக இருந்தது, தேவனுடன் இருந்தது. ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம் அல்லவா? வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடன் இருந்தார், அவர் தேவனாக இருந்தார். அவர் இந்த பூமிக்கு மனிதனை காப்பாற்ற, மனிதனை மீட்க இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. முதலாம் காரியம். இரண்டாம் காரியம், ஆண்டவர் எதற்காக வந்தார் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவர் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த பூமியில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக லேவியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், இந்த வேத புத்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார் என்று. ஹல்லேலூயா. படிங்க. லேவி 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது இதுதான். கடவுள் சொல்கிறார், நான் உங்கள் மத்தியில் இருப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலேயே ஏறக்குறைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தை, நான் உங்கள் மத்தியில் உலாவி வருவேன், உங்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதற்கு அப்புறம் தான் 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறார். 1500 சொல்லலாம், ஏறக்குறைய 1500 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறகு இந்த வார்த்தை சொன்ன பிறகுதான். பாருங்க, கர்த்தர் மனிதர்களை மீட்பதற்காக, உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக தன்னுடைய அன்பினால் என்ன செய்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயமாக இந்த பூமியில் வர வைத்தார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பூமியில் வாழ்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஆலயமாயிருக்கிறார். நமக்கு ஒரு ஆலயமாக, he is a greatest temple for us. Hallelujah. மூன்றாம் காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? to serve God. கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு வந்தார். ஹல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதில் தெளிவாக போட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தகப்பனே, நான் உங்களுடைய சித்தத்தை செய்வதற்காக இந்த பூமியில் வந்திருக்கிறேன், வேறு எதற்கும் கிடையாது என்று
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஆலயம். God Jesus Christ is a temple for us. நமக்கு ஒரு ஆலயமாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை விடுவிக்கிறார், நம்மை மீட்கவும் நம்மை ரட்சிக்கவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. The temple of God is Jesus Christ on earth. ஹல்லேலூயா. பாருங்க, இது எதை காட்டுகிறது என்றால் ஆண்டவருடைய கடவுளுடைய அன்பை காட்டுகிறது. God's love. Hallelujah. கர்த்தருடைய அன்பு இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுகிறது. மனிதர்கள் எப்படி வேணா போட்டோம், எப்படி வேணா எனக்கு கவலை இல்லை என்று சொல்கிற ஆண்டவர் நம் ஆண்டவர் அல்ல. எப்படி வேணா போட்டோம், எப்படி வேணா சிக்கிருப்போம், அப்படி அல்ல. அவர் நம்மை நேசித்ததனால், நம்மை நேசித்ததால், கடவுள் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசித்ததால் என்ன செய்தார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் ஆலயமாக மனிதனை மீட்பதற்காக ஆண்டவர் அனுப்பினார். அப்ப பாருங்க, ஒரு கடவுளின் பிதாவின் அன்பை பாருங்கள். மனிதனை மீட்க வேண்டும். மனிதன் தானாக அவனால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அவன் வாழ்க்கையை அவனால் தானாக காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த உலகத்தில் இருக்கும் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் மனிதனால் தானாக அவனும் அவன் குடும்பமும் மேலே வர முடியாது என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அதனால் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார், மனிதனை காப்பாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் உடைய அன்பை பாருங்க. God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களை பெயர் பெயராக அவர் புரிந்து வைத்திருக்கிறார். உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் உங்கள் பெயர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மட்டும்தான் தெரியும் என்று, உங்கள் நண்பர்களுக்கு தெரியும் என்று. அந்த பெயரை வைத்தவரே ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பீங்க, யார் என்ன சொல்ல வராரு? பெயர் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவை தானே வைத்தார்கள். உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லி கொடுத்ததே ஆண்டவர் தான். அந்த பெயரை கடவுள் தான் உங்களுக்கு பெயரையே வைத்தார். ஏனென்றால் வேதத்தில் எழுதியிருக்கிறது, பெயர் சொல்லி அழைத்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பி கான்ஷியஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணருங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராமல் போய்விட்டீர்கள் என்றால் நாமும் பரிசேயர் சதிசேயர் போல ஆய்விடுவோம். என்ன வித்தியாசம்? நமக்கும் நம்ம இந்த பரிசேயர் சதிசேயர்லாம் வேதத்தில் படிக்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரை கொன்று விட்டார்களே, ஆண்டவரை இப்படி செய்து விட்டார்களே, ஆண்டவரை சிலுவையில் அறைந்து விட்டார்களே என்று நாம் அவங்க மேலே கோவப்படுறோம். கரெக்டாக இல்லையா? நான் இருந்தேன்னா அப்படியெல்லாம் விட்டுருக்க மாட்டேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு. ஆனால் நாம் அவர்களுடன் மோசமான ஆட்களாக இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் கடவுள் அவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விட்டார்கள். They forgot that God was in their presence. ஆண்டவர் ஒருவர் அவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விட்டார்கள். அந்த முட்டாள்தனத்தை நீங்களும் செய்யாதீர்கள் என்பதுதான் வேத சத்தியம். இன்றைக்கு நான் சொல்லிக் கொண்டிருப்பது, நீங்கள் அந்த முட்டாள்தனத்தை செய்து விடாதீர்கள். ஏதோ கொஞ்ச நாள் வாழப்போகும், வாழ்ந்து மரித்து விடுவோம் என்பதை தவறை செய்து விடாதீர்கள். ஆண்டவர் நம்மோடு வாசம் செய்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் செய்து விட்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அதே தவறை இன்றைக்கும் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். கடவுள் நம்முடன் இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார் என்பது வேதம் சொல்கிறது. ஆனால் அது இல்லை என்று நாம் மறுத்து, பொய் என்று சொல்லி நாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பி கான்ஷியஸ். சுய நினைவோடு இருங்கள். எதற்கு? ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை அறிந்து கொண்டால்தான் நம்மளால் பாருங்க, ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நம்முடன் இருக்கிறார் என்றால் நம்மளால் தவறுகளை செய்ய முடியாது. நாம் ஒழுக்கமாக ஒரு வாழ்க்கையை வாழ பிரயாசப்படுவோம். கரெக்டாக இல்லையா? இப்போ நம்ம அப்பா நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா அப்பாவை வைத்துக்கொண்டே எல்லா தவறுகளையும் செய்ய பண்ண மாட்டோம். இந்த இடத்துல போகலாம், அந்த இடத்துல போகலாம், அந்த பேசலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், எந்த தவறும் நாம் செய்ய. ஏன் என்றால் தகப்பன் நம்முடன் இருக்கிறார் என்பதை. ஆனால் தகப்பன் நம்முடன் இருக்கிறார் என்ற சுய நினைவு நமக்கு இல்லை என்றால், இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் அண்ட் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் உனக்கு இல்லை என்றால், தகப்பன் என்னுடன் இல்லை என்று நீங்கள் நினைத்தால், அப்பொழுது எந்த தவறை வேண்டாலும் செய்யலாம், எப்படி வேண்டாலும் வாழலாம் என்ற உணர்வு நமக்குள்ளே வரும். அதனால்தான் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார் என்ற நம்பிக்கை மட்டும் போதாது. நிறைய பேர் நம்புறாங்க, கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தார், நான் நம்புறேங்க. கடவுள் ஒருத்தர் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வாழ்ந்தார், நான் நம்புறேங்க. அது போதாது. அது எல்லாரும் நம்புகிறார்கள். நீங்க என்ன நம்புறது? எல்லா புத்தகத்திலும் எழுதியிருக்கிறது, வரலாறுல எழுதியிருக்கிறது. அரசியல்வாதிகள் நம்புகிறார்கள், எல்லாரும் நம்புகிறார்கள். ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று வாழ்ந்தார் என்று எல்லாரும் நம்புகிறார்கள். அது உன் வாழ்க்கையை காப்பாற்றுமா? அது உன் வாழ்க்கையை காப்பாற்றாது. It will not save your life if you just believe in Jesus Christ. கர்த்தர் ஒருத்தர் வாழ்ந்தார் என்று நம்பினால் அது பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உனக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று நீ நம்பினால்தான், இன்றைக்கும் கர்த்தர் என்னுடன் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார் என்று நீ நம்பினால் மட்டும்தான் உன் வாழ்க்கை மாறும். If you don't believe that God is living in you, உனக்குள்ளே வாசம் செய்கிறார், ஒரு கடவுள் இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் செய்கிறார், என் மத்தியில் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொண்டால்தான், அதை நம்பினால்தான் உன் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. அதை நீ நம்பும் பொழுது அப்ப என்ன பண்ணுவீங்க? மனிதனை நம்பி ஓடுவீர்களா? பண தேவைக்கு மனிதனை நம்பி ஓடுவீர்களா? இன்றைக்கு என்ன செய்யறோம்? கடவுள் இல்லை என்ற உங்களுக்கு நமக்கு அந்த கான்சியஸ்னஸே இல்லை, அந்த அறிவே இல்லாமல் கடவுள் என் பக்கத்தில் இல்லை என்பதற்காக ஓடி போறோம். ஜனங்களிடத்தில், மனிதர்களிடத்தில் ஓடி போய் எனக்கு இந்த பணம் வேணும், இந்த வேலை செய்வீங்களா, எங்க மாமா எங்க சித்தப்பா இதை செய்வீர்களா, எங்கள் நண்பர்களிடம் எங்களுக்கு இந்த உதவி தேவைப்படுது, எங்க உடம்பு சரியில்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்களா, எனக்காக இது பண்ணுவீங்களா? ஏன் இதை செய்கிறோம்? Why are we doing this? Because ஏனென்றால் கடவுள் நம்மோடு இல்லை என்று நீங்கள் நினைப்பதால் மற்றவரிடத்தில் போய் உதவிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மற்றவர்களிடத்தில் போய் யாராவது ஏதாவது செய்வார்களா என்று நாம் நிற்கிறோம். But truth is, எது சத்தியம், எது உண்மை? வேதம் சொல்கிறது, உனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர் அவரே ஆலயம் என்று நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறார். பாருங்க, படிங்க, பாருங்க. ஆண்டவர் ஆலயம் என்று சொல்லு. யோவான் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன், 3 நாளைக்குள்ளே நான் எழுப்புவேன் என்கிறார் ஆண்டவர். ஏன் சொன்னாரா? இது ஏன் சொன்னாரு? இந்த மண்ணினால், இந்த கல்லினால் கட்டின ஆலயம் ஒன்றுமில்லை, நானே ஆலயம் என்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதை தான், இந்த சத்தியத்தை தான் இவ்வளவு நேரம் பேசின்னு இருக்கோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்றைக்குமே மனிதனை தனியாக விட்டதில்லை. நாம் நினைக்கலாம், ஆண்டவர் என்னை விட்டு விட்டார், என்னை தனியாக நான் நிற்கிறேன் என்ற ஒரு உணர்வு நிறைய பேருக்கு இருக்கும். ஐயோ, நான் தனியாக இருக்கிறேனே, என்னை எல்லாம் கைவிட்டாங்களே என்று. ஆண்டவர் என்றைக்குமே உங்களை கைவிட்டதில்லை. அதுதான் வேத சத்தியம்.
பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆலயத்தில் இருந்தார். ஆலயம் மனிதர்களை விடவே இல்லை, மனிதர் மத்தியில் தங்கி இருந்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அவர் ஆலயமாக இருந்தார். அவர் வாழ்ந்த அந்த 33 ஆண்டுகள் அவர் ஆலயமாக இருந்தார். அதற்கு தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆலயத்தை இடித்து வேணால் போடுங்கள், ஆண்டவர் 3 நாளில் எழுப்புகிறேன் என்று எதை சொல்கிறார்? அவருடைய சரீரத்தை சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரு ஆலயம் என்று ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை உருவாக்கி காட்டுகிறேன், எழுப்பி காட்டுகிறேன். அதை போலவே பிதாவானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பினார். அப்ப இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? Be conscious, there is a God inside you. உங்களுக்குள்ளே ஒரு கடவுள் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார் என்ற சுய உணர்வு உங்களுக்கு வேண்டும் என்பதுதான் வேத சத்தியம். இந்த செய்தி ஆரம்பிச்சதிலிருந்து இதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை அறியாமல் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் சாதாரண எளிய மக்களைப் போல, எதுவும் தெரியாத முட்டாள்களைப் போல வாழ்ந்து மரித்து விடுவீர்கள். If you believe that God is with you, God is living inside you, நீங்கள் கர்த்தர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார், I have a mighty God, கர்த்தர் ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் என்னுடன் இருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொண்டால், if you have that conscience, அப்பொழுது நீ யாரிடத்திலும் ஓட மாட்டாய், உதவிக்கோ எந்த காரியத்துக்கோ மனிதரிடத்தில் ஓட மாட்டாய். பிகாஸ் யூ நோ, உங்களுக்கு தெரியும் என்னுடன் கர்த்தர் இருக்கிறார் என்று நீங்கள் முழங்காலிட்டு எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே ஆண்டவரிடத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை தான் செய்கிறேன். நான் யாரிடத்திலும் இதற்கும் ஓடுவதில்லை. ஐ டோன்ட் ரன் டு பீப்புள். நான் மனிதரிடத்தில் ஓடுவது கிடையாது. எது வேண்டும் என்றாலும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீங்க தாங்க, நீங்க தந்தா நான் வாங்கிக்கிறேன், நீங்க தரலைன்னா அது எனக்கு வேண்டாம். அது 10 கோடி ரூபாய் இருந்தாலும் எனக்கு வேண்டாம். எனக்கு நீங்க 10 ரூபாய் தந்தா போதும். நீங்க எது தந்தாலும் எனக்கு போதும். நீங்க எனக்கு எவ்வளவு தந்தாலும், என்ன தந்தாலும், எந்த வசதி தந்தாலும், எந்த ஒரு வீடோ திருமணமோ எந்த ஒரு வாழ்க்கை தந்தாலும் நீங்க உங்க கரத்தில் இருந்து தந்தால் போதும். எப்பொழுது சொல்ல முடியும்? If you realize that God is with you, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்தால் அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை உன்னால் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். படிங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். நேரமில்லை, இருந்தாலும் நான் சுருக்கமாக முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அதுக்கப்புறம் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. அப்ப 18ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேசித்தனத்திற்கு விலகியோடுங்கள். அதுக்கு முன்னாடி அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். கர்த்தருடன் இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். பாருங்க, if you are connected with God, you are one in spirit with God. Hallelujah. கர்த்தருடன் இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான். கர்த்தருடைய சிந்தனைகள், எண்ணங்கள் உனக்குள்ளே ஆண்டவர் புகுத்துவார். அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும், மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையிலே என்பதை நீ புரிந்து கொள்வாய். நிறைய பேர் நான் பேசும்பொழுது, ஐயா எனக்கு புரியல, என்ன செய்யணும், அடுத்தது என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு புரியலைங்க, அடுத்தது எங்கள் குடும்பத்தில் என்ன நடக்கணும்னு எனக்கு தெரியலைங்க என்று கேட்கிறார்கள் கலக்கத்துடன். நான் சொல்வது இதுதான், நீங்கள் எங்கேயும் ஓட தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தருடன் நீ இசைந்து இருந்தால்,
If you are with God, God will teach you and you are in one in spirit. நீங்கள் கர்த்தருடன் ஒரே ஆவியாய் இருப்பதால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சுட்டி காட்டுவார். என்னுடைய வாழ்க்கையில் இதை தான் நான் இதை தான் பின்பற்றுகிறேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அது போதும். கர்த்தர் எனக்கு வழி காட்டிக்கொண்டே இருக்கிறார். He is opening ways. வழி காட்டிக்கொண்டே நான் முன்பே சென்று கொண்டே இருக்கிறேன். எந்த திசையில் போகிறேன் என்றது அவசியம் கிடையாது. ஏன் அவசியம் கிடையாது? எந்த திசையில் போகிறேன் என்று அவசியம் கிடையாது. ஏனென்றால் அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். ஒருவர் மேல் விசுவாசம் இருக்கிறது என்றால் எதுவும் நாம் சந்தேகப்பட மாட்டோம். ஏன் சந்தேகப்பட மாட்டோம் என்றால் அவரை முழுதுமாக நம்புகிறோம். ஹல்லேலூயா. தகப்பனை முழுதுமாக நம்பி கரம் பிடித்து நடக்கிற பிள்ளைகள் போல நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்கள், நாம் படித்த முதலாவது வசனம் என்ன படித்தோம்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன படித்தோம்? 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி. ஹல்லேலூயா. நேரம் இல்லாதால நான் நிறுத்திக் கொள்கிறேன். ஆனால் நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதில் பெருமை கிடையாது. நான் கிறிஸ்தவன், நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் பைபிளை படிக்கிறேன், இதிலெல்லாம் ஒன்றும் பெருமை கிடையாது. எனக்கு கடவுளை தெரியும், நான் பைபிளை 10 வாட்டி படிச்சிருக்கேன், இதிலெல்லாம் ஒன்றும் பெருமை கிடையாது. கேட்டா அது எல்லாரும் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நிறைய பெரிய பெரிய ஞானிகள்லாம் வேதத்தை படிச்சிருக்காங்க, அதிலெல்லாம் ஒன்றும் பெருமை கிடையாது. ஆனால் கடவுள் உனக்குள்ளே வாசம் செய்கிறார், ஒரு கடவுள் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீ நடந்தால் உன் வாழ்க்கை மாறும் என்பதை நீ புரிந்தால்தான் நீ உண்மையான கிறிஸ்துவன். ஏனென்றால் உன் மூலமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். யார் எதற்காக ஆசீர்வதிக்கிறார்? எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் இதை. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். எதுக்கு தெரியுங்களா? மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு சேர்த்து வைப்பதற்காக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதில்லை. நீ மற்றவர்களுக்கு கொடுப்பாய் என்பதற்காக, மற்றவர்களுக்கு உதவி செய்வாய் என்பதற்காக தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு வாசம் செய்கிறார் என்றால் எதற்கு? கடவுள் என்னோட வாசம் செய்கிறார், கடவுள் என்னோடு இருக்கிறார், எதற்கு? நீ மட்டும் நல்லா இருக்கிறதுக்காக கிடையாது. உன்னை போல மற்றவர்களையும் கர்த்தருக்குள் கொண்டு வர வேண்டும், மற்றவர்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதற்காக. நீ மற்றவர்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், மற்றவர்களை உன்னுடன் கொண்டு வர வேண்டும், அவர்களையும் அவர்கள் தராதரம் அவர் வாழ்க்கையும் உயர்வாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் முதல்ல சொல்லி நிற்கிறேன், பி கான்ஷியஸ். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை அந்த சுய நினைவோடு வாழுங்கள். ஹல்லேலூயா. ரைட், ஓகே, ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 சர்வசிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தை உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். Hallelujah.
நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே அப்பா நீங்கள் எங்களோடு வாசம் செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் கிருபை தாங்க. இந்த உலகத்திற்கு அப்பா கர்த்தாவே மனிதன் பாவத்தில் மடிந்து போகக்கூடாது, சாபங்களிலும் அவன் மடிந்து போகக்கூடாது என்பதற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே அப்பா நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக கர்த்தாவே ரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர் தேய்ந்தீரே. எதற்காக? எங்களை மீட்பதற்காக, எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை காப்பாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. உம்முடைய அன்பு பெரிதப்பா. இன்றைக்கு யார் எத்தனையோ பேர் நாங்க எப்படி வேணா வாழலாம், போட்டோம், அவன் எப்படி வேணா போட்டோம், அவன் எப்படி வேணா போட்டோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் எங்களை கை கழுவி விட்டார்கள் ஆண்டவரே. அவன் வாழ்க்கையை பார்த்துன்னு போட்டோம் என்று எத்தனையோ பேர் எங்களை கை கழுவி விட்டார்கள் ஆண்டவரே. ஆனா கடவுளே, நீங்க மட்டும்தான் ஆண்டவர் இயேசுவே. அப்படி என் மகனை விட முடியாது, அப்படி என் மகளை விட முடியாது என்று சொல்லி இந்த பூமியில் இறங்கி வந்து எங்கள் மத்தியில் வாசம் செய்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஒரு கடவுள் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் நம்மை காப்பாற்ற முடியும், நம் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவே எங்க வாழ்க்கையை காப்பாற்றுங்க நீங்க சொன்னீங்கன்னா, உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் எல்லாவற்றையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். ஏனென்றால் அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கும் ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவியுங்கள், அவர் என்றைக்கும் உங்களை கைவிட மாட்டார். நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம், விடுதலை தாங்க கர்த்தாவே தேவரே. எந்த சூழ்நிலை, எந்த காரியமாய் இருந்தாலும் இவர்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, விடுதலை உண்டாவதாக. பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகளோ எந்த ஒரு தேவை இருந்தாலும் ஆண்டவரே நீரே அவர்களுக்கு வழியாய் இருந்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, இவர்களுக்கு வழியை காட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு எதிர்காலத்தை காட்டுங்க ஆண்டவரே. உம்மை நம்பி வந்த பிள்ளைகளை நீர் கைவிடுவதில்லை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது எங்க வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவரே. நீர் ஒரு காலம் கைவிடாத ஆண்டவர், இன்றைக்கும் இந்த பிள்ளைகளை கைவிடாதீங்க ஆண்டவரே. அப்பா தேவரே, இன்றைக்கு எதற்காக ஜெபிக்கிறார்களோ, என்ன தேவை என்று ஜெபிக்கிறார்களோ அதை நீங்கள் வழியை காட்டுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தையும் பலத்தையும் தாங்க ஆண்டவரே. இந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்கள் பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, சுகத்தையும் பலத்தையும் தாங்க தேவரீர். ஆசீர்வாதமாக கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ நீர் கிருபை தாங்க, சத்தியத்தை தெரிந்து கொள்ள நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா தேவரீர், எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம், என் ஆண்டவர் என்னுடன் இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் செய்கிறார், எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். அவரை மட்டுமே நான் நம்புவேன், அவர் ஒருவரே எங்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். தேவரீர், இந்த ஜெபத்தை எங்கள் மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவானுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் உங்களுடன், உங்கள் குடும்பத்துடன் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.